இல்ல அவர் நடத்துற ஸ்கூல்லயே ஜாகிர் நாயக்கோட கரிக்குலம் தான் இருக்கு. ஜாகிர் நாயக் கரிக்குலம் தமிழ்நாட்டுல சென்னையில அது டூப்ளிகேட்ல இருக்கு. சார் பேண்ட் சார் நீங்க வேணும்னா இப்ப கூட டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் அவங்க ஸ்பீச் போடுறாங்கன்னு. இன்னொன்னு சொல்றீங்க ஃபாத்திமா முசாஃபர் who gave a call for jihad. இது யாரு சார்? இது வந்து ஒரு லேடி மெம்பர். இவங்க வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே இருந்தாங்க. அப்போ வந்து காசா பற்றிலாம் அப்போவே பேசிகிட்டு இருப்பாங்க. காசாவில் இப்போ பெண்கள்லாம் எப்படி ஜிஹாத் பண்ணுறாங்க, நம்மளும் அது மாதிரி பண்ணணும், நம்ம குழந்தைங்களெல்லாம் ஜிஹாத் சொல்லி கொடுக்கணும். இப்போது இந்த ஓபன் கால் ஃபார் ஜிஹாத் பண்ண பெண்மணி எங்க இருக்காங்க? வக்ஃப் போர்டு மெம்பரா இருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு மெம்பர் ஆஃப் IUML ஆல்சோ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அது அவங்களுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தெரியும். அவருடைய இனிமேல் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா கன்சர்ன்ட் கலெக்டர்ஸ் கிட்ட தான் இது லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு, அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு தான் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இனாம் அபாலிஷன்ல வந்து எவ்வளோ வஃபோட லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட தான் இருக்கு. ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, எஸ் சிமி இப்போ கூட இவங்களால இயங்கிட்டு இருக்கு, அதனால வந்து சிமியோட பேனை எக்ஸ்டென்ஷன் பண்றோம் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு December 6 ப்ரொடெஸ்ட் மீட்டிங் இதே ஆடிட்டோரியம், தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குது. காஷ்மீர் மேலே எங்கள் மேலே அவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மேலே ஜிஹாத் பண்ணணும்னு அவங்க வந்து ஜிஹாத் பண்ணணும்னு துண்டு பிரச்சாரமே கொடுத்துருக்காங்க. அது வெளியே அது கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்ன பிரச்சாரம் துண்டு பிரச்சாரம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவில் கோயம்புத்தூரில் ஏன் ஒரு பாம்பு வைக்கணும்? when the incident is happening elsewhere, காசாவிலையோ எங்கேயோ இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா எல்லாமே நான் முஸ்லிம்ஸ், அது எல்லாமே லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் டேஞ்சரஸ். அது மாதிரி இந்த வக்ஃப் போர்டே எடுத்துட்டு எல்லாமே வந்து அபாலிஷ் த வக்ஃப் போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல கொண்டு வாங்க. ஒரு ஃபேரா இருக்குமா? ரொம்ப ஃபேரா இருக்கும். பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இருக்கு. இனிமே அது பாஸ் ஆகல, ராஜ்யசபா இல்ல. அதுக்காக தான் வந்து தர்கா பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா என்டிஏ கிட்ட ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்ல இப்போதைக்கு. ஜாயின்ட் சிட்டிங் கவர்மெண்ட் நடத்தலாமே ஒன்று. இன்னொரு ஜாயின்ட் சிட்டிங்கா கூட நடத்தி ஓவர் கம் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த தர்காஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ளவங்க. நீங்கள் லைக் இப்போ இந்த தர்காஸ் சஜாத நஷீன்ஸ்லாம் வந்து மேனட்டரி மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்காங்க, ஹானரபிள் மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே அவங்க வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸையும் மீட் பண்ணலாம். சேயிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யூ ஹெல்ப் அஸ், நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தனி போர்டு கொடுங்கன்னு சொல்லி லாபி பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர், அந்த அவங்கள வந்து மதிக்கிறவங்க அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அவங்களுக்கு ஒரே குரல்ல இது அகைன்ஸ்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சார். தலையீடு இல்ல, அவங்க சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து 2 ஹிந்துஸை கொண்டு வராங்க, 2 நான் முஸ்லிம்ஸை கொண்டு வராங்க. அதுக்கு தான் அவங்க மோஸ்ட்லி அதுதான் ஒரு பெரிய அப்போசிஷன் பாயிண்டா இருக்கு. நான் முஸ்லிம்ஸை கொண்டு வரலாமா? சரி, கொண்டு வரலாம். நான் ஒரு இப்போ நம்ம செக்ஷன் 66 பற்றி பேசணும். செக்ஷன் 66ல பெரும்பாலான அந்த காலத்தில் இருக்கிற பழமையான மஸ்ஜித், இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டோன்னா நால்பந்த் மஸ்ஜித் இருக்குது. பழைய 1937 இருந்து ஸ்கீமில் தான் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட், ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்கீமில் இருக்குது. அந்த ஸ்கீம் இன்னைக்கு அந்த ஸ்கீம் கோர்ட்ஸ்லாம் எப்படி அவங்க வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸ்கீம் தர்காஸ் இருக்குது, ஸ்கீம் மாஸ்க்ஸ்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து இது வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு அலிகேஷனோ மிஸ்அப்ராப்ரியேஷனோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து செக்ஷன் 66 1995 ஆக்டில் இருக்குது. அவங்களுக்கு அது நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேன்சலேஷன்லாம் வந்து அதர் தென் கோர்ட் பண்ணணுன்னா வக்ஃப் போர்டுக்கு பவர்ஸ் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குன்னு. அப்போது இந்த ஸ்கீம் கோர்ட்டு இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மெட்ராஸில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும், டிஸ்ட்ரிக்ட்ஸில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் தான் ஸ்கீம் கோர்ட்ஸாக இருக்குது. இந்த ஸ்கீம் கோர்ட்ஸ்லாம் யார் சார்? இந்த ஸ்கீம் கோர்ட்லாம் முஸ்லீமா? இல்லை. அப்போ இந்த ஸ்கீம் கோர்ட் வந்து வக்ஃப் போர்டோட நல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த வக்ஃப்ஸ் வந்து வக்ஃப் போர்டோட நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா இல்லையா? யாருன்னா ஸ்கீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ் மேலேயோ ஜட்ஜ் மேலே வந்து அலிகேஷன் இவர் சரியாக எங்களுக்கு நடத்தலை அப்படின்னு எதுனா இருக்கா? அலிகேஷன் இல்லை. இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். MKN ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதிராம்பட்டினத்தில். ரன்னிங் டு 1000 ஏக்கர்ஸ் மேலே அந்த லேண்ட் இருக்குது. அதில் காலேஜ் கூட இருக்குது.
அதிராம்பட்டம் காலேஜ், அப்துல் காதிர் காலேஜ் அப்படின்னு இருக்குது. அது வந்து ஸ்கீம் கோர்ட்டில் தான் இருந்தது. ஸ்கீம் கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா, எலெக்ஷன்ஸ்லாம் நடத்தணுன்னா எலெக்ஷன்ஸ் வந்து எத்தனை கேண்டிடேட்ஸ் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒரு 150 நானே பார்த்துருக்கேன், 120 130 பேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு எழுதுவார், இவங்க வந்து கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்சிக்வெண்ட்லி அது வந்து வக்ஃப் போர்டுக்கு மாறிடுச்சு பை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டைரக்ஷனில். வக்ஃப் போர்டில் மாறினா ஃபஸ்ட்டு வக்ஃப் போர்ட் 2 வருஷம் 2 டேர்ம்ஸு வக்ஃப் போர்டில் அந்த பீரியட் நடந்தது. ஃபஸ்ட் டேர்மில் வந்து பயங்கர அலிகேஷன், இவர் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு அலிகேஷன் ஆப்போசிட் பார்ட்டி போட்டாங்க. அது செகண்ட் வந்து ரெசல்யூஷனே இல்லாமல் ஒரு வக்ஃப் கமிட்டியை தமிழ்நாடு வக்ஃப் போர்டு நாமினேட் பண்ணிச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிச்சு, இது வந்து ரெசல்யூஷனே போடாமல் வந்து நீங்கள் வந்து ஃபைல் இது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டக் டவுன் தி ட்ரஸ்டீஸ் அப்பாயிண்டட் பை த வக்ஃப் போர்டு. இப்படி இருக்குது லட்சணம். நீங்களே வந்து இருக்கிற வக்ஃப்ஸ்க்கெல்லாம் வந்து தர்காஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுங்க அந்த ஆக்ட்லேயே. நீங்கள் வந்து ஸ்கீம் கோர்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், வக்ஃப் போர்ட்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வக்ஃப் போர்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் யாரும் வக்ஃப் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் த ரேடிக்கல்ஸ் குரூப்ஸ். வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு, இப்படி தானே நம்மளுடைய மக்களுக்கு கவலையாக இருக்கும். சரி, கண்டிப்பாக தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ரேடிக்கல் லிங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சில வக்ஃப்ஸ் இங்கே இருக்கிற ஒரு தர்கா ஒரு வக்ஃப் ஒன்று இருக்குது, அதில் வந்து ப்ராஃபிட்டோட ஹோலி ரெலிக் ஒன்று இருக்குது, அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அது வந்து மக்களுக்கு காட்டுவாங்க. அந்த வக்ஃப் ஆசார் ஷரீஃப் வக்ஃப்னு அதோட முத்தவலி ஒரு பெரிய அலிகேஷன் இவங்க மேலே போட்டாங்க. ஏன்னா அந்த வக்ஃபை வந்து ஒரு என்க்ரோச்சர் கிட்ட அந்த வக்ஃப் கையில் இருக்குது. அந்த என்க்ரோச்சர் யாருன்னா அவரும் வந்து ஜாக்கிர் நாயக்கோட ஃப்ரெண்டு தான். அவர் நடத்துகிற ஸ்கூல்லேயே ஜாக்கிர் நாயக்கோட கரிக்குலம் தான் இருக்குது. ஜாக்கிர் நாயக் கரிக்குலம் தமிழ்நாட்டில் சென்னையில் அது ட்ரிப்ளிகேட்டில் இருக்குது. சார் நீங்கள் வேணும்னா இப்போ கூட டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் யார் அவங்க ஸ்பீச் போடுறாங்கன்னு. அந்த லேடி வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இந்த என்க்ரோச்சரை வந்து தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அவங்கள வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஒன்றும் ஆக்ஷன் பண்ணுறதில்ல. இன்ஸ்பைட் சிஇஓ அப்போ இருந்த சிஇஓ வந்து இவரை என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட இவங்க மெம்பர்ஸ் வந்து எந்த ஆக்ஷன் அவர் மேலே எடுக்கலை. சிஇஓவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சிஇஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் ISI 1 டிவிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் அவங்கள பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டைரக்டிவே கொடுத்துருக்காங்க. ஃபேக் கஸ்வாத்துல் ஹிந்த் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் த சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு சேர்மன். ஆமாம், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், அது இந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தமிழ்நாடு வக்ஃப் போர்டோட சேர்மன் மேலேயே ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி என்ன ரெஸ்பான்ஸ்? இதுதான் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்தது. இதுக்கு ரெஸ்பான்ஸ் போய்கிட்டு இருக்கும் இல்லையா, உடனே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இல்லையா. நேரடியாக வக்ஃப் போர்டோட சேர்மனை பத்தி ஒரு அக்யூசேஷன் வைக்க அதுக்கு பத்தி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? இல்ல, அவங்க எல்லா எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுதான் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட இருந்து லெட்டர் வரும். கண்டதுக்கெல்லாம் லெட்டர் வராது. இல்ல, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஏதோ இருக்குன்னு சொல்லி தான் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. பிரைமா ஃபேசி இருக்குன்னு தான் அவங்க பண்றாங்க, இல்லன்னா பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றீங்க, ஃபாத்திமா முசாஃபர் who gave a call for jihad. இது யாரு சார்? இது வந்து ஒரு லேடி மெம்பர். இவங்க வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே இருந்தாங்க. அப்போ வந்து காசா பற்றிலாம் அப்போவே பேசிகிட்டு இருப்பாங்க. காசாவில் இப்போ பெண்கள்லாம் எப்படி ஜிஹாத் பண்ணுறாங்க, நம்மளும் அது மாதிரி பண்ணணும், நம்ம குழந்தைங்களெல்லாம் ஜிஹாத் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வீராவேசமாக பேசி எல்லாரையும் வந்து அந்த ஹிஜ்ரத் செய்யணும். ஹிஜ்ரத்னா தக்ஃபீர் அல் ஹிஜ்ரத்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தக்ஃபீர் அல் ஹிஜ்ரத்னா தக்ஃபீர்னா மற்றவங்களை வந்து லெஸ்ஸர் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறதும், ஹிஜ்ரத் அந்த ஏரியாவில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னா அங்கே இருந்து வேற ஒரு புலம்பெயர்றதுக்கு தான் ஹிஜ்ரத்துன்னு பேர். அந்த கான்செப்ட் வந்து அல்கைதாவோட கான்செப்ட், ஐஎஸ்ஐஎஸ் கான்செப்ட். ஐஎஸ்ஐஎஸ் அதான் சொல்லிச்சு, ஹிலாஃபத்துக்கு வாங்க, இங்கேருந்து ஹிஜ்ரத் பண்ணிடுவாங்க, அங்கே ஜிஹாத் பண்ணலான்னு. அந்த கான்செப்ட் அந்த அம்மா பேசினாங்க. தமிழ்நாட்டில் இது போன்ற இஸ்லாமிய பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கிறீங்களா? நடந்திருக்கு. அது பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க எத்தனை பேரை பிரெயின் வாஷ் பண்ணாங்க எனக்கு தெரியாது. ஆனால் முயற்சிகள் நடக்குது. அது கூட நடக்கும். ஏன் நடக்காது? முயற்சிகள் ஒருத்தங்க அப்படி இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த லேடி இந்த மாதிரி பேசினதால அந்த நேரத்தில் நான் வந்து கவர்னருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அப்போது ஏடிஎம்கே பீரியடில் அவங்களே எடுத்துட்டாங்க.
இருக்காங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. திருப்பி அவங்க வந்தாங்க. திருப்பி வந்தால் நான் வந்து கவர்னருக்கு லெட்டர் எழுதினேன். கவர்னர் வந்து என்னோட ரெப்ரசன்டேஷனை வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் அனுப்புனார். 2029/12/2022 இது வரைக்கும் அதுக்கு மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஓகே, பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் பண்ணார். என்னோட அலிகேஷன்ஸ் என்ன இருக்குது, ஆல்ரெடி அந்த அம்மாவை 2018 19 எடுத்துட்டாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட். இது என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நோ டெவலப்மெண்ட். இதே மாதிரி சூஃபி இஸ்லாமிக் போர்டு இந்த ஓப்பன் கால் ஃபார் ஜிஹாத் பண்ண பெண்மணி எங்க இருக்காங்க? வக்ஃப் போர்டு மெம்பரா இருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு மெம்பர் ஆஃப் IUML ஆல்சோ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதான் உங்களுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தெரியும். அவருடைய தலைவர் தங்கல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டர்க்கியில் வந்து அந்த ஹேஜியா ஷோஃபியா என்ற ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை வந்து டர்க்கிஷ் ஒட்டமான் ரூலில் வந்து அது மாஸ்காக கன்வெர்ட் பண்ணாங்க. தென் அகெயின் டர்க்கிஷ் கிலாஃபத் அபாலிஷ் ஆனதுக்கப்புறமா ரிப்பப்ளிக் ஆஃப் டர்க்கி வந்தவொடனே அது மியூசியமாக அதை வந்து பிரகடனம் படுத்தினாங்க. அப்புறமா இந்த எர்தோகான் வந்த பிறகு அதை வந்து திருப்பி மாஸ்கா அதை வந்து மாற்றிட்டார். அதை வந்து பாராட்டி பேசுனது வந்து ஷிஹாப் தங்கல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இருக்கிறவங்க தான் அவங்க. IUMLலாம் தட் இஸ் ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் IUML நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய கனெக்ஷனில் அவர் அது சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹேஜியா சோஃபியா ஒன்ஸ் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் உடைய கேத்தீட்ரல் அதை வந்து இவங்க மாற்றினாங்க. ஒட்டமான் ரூல் திருப்பி அதை வந்து மியூசியமாக மாற்றினாங்க. ரீகன்வெர்டட் ஆஸ் மாஸ்க். அதை வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. முதல்ல ஒரு சர்ச்சை வந்து மாஸ்காக கன்வெர்ட் பண்ணுறதே வந்து அன்இஸ்லாமிக். அதை திருப்பி இவர் வந்து எர்டோகான் வந்து இந்த காலத்து ஹலிஃபான்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தார். அது ஒரு பெரிய ஒரு கூட்டமே அவர் பின்னாடி இருந்தது. ISIS அல்காய்தா மாதிரி அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணார் சிரியாவில். அவங்க நினச்சாங்க இவர் வந்து திருப்பி வந்து இஸ்லாமிக் கலாஃபத்தை கொண்டு வராரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் சப்போர்ட் பண்ண ஆர்கனைசேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அது. சரி, இப்போது சூஃபி இஸ்லாமிக் போர்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. சீஃப் செக்ரட்டரி அடிஷ்னல் ADG இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, வக்ஃப் போர்டு சேர்மன் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஃபார் முஸ்லீம்ஸ்க்காக. அதனால் வந்து அது ஃபண்ட்ஸை கார்னர் பண்ணுறதுக்கு அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், துபாய் அங்கெல்லாம் போகணும். அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ரிக்வசிஷன் போட்டார். நான் வந்து மக்காவுக்கு போகிறேன், கடமை ரிலீஜியஸ் கடமை உம்ரான்ற ஒரு லெசர் பில்கிரிமேஜ் இருக்குது, அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு 3 நாள் அவர் வந்து இதில் UAEயில் தங்கியிருக்காரு. UAE தங்கி சாலிசிட்டிங் ஃபண்ட்ஸ். தென் அகெயின் இங்கே வராரு. இங்கே வந்து ஜெத்தா அங்கெல்லாம் போய் சாலிசிட் ஃபண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி வி கேவ் அ கம்ப்ளைண்ட். இது 420 இது என்ன நோக்கமோ அது சொல்லாமல் வந்து இவர் வந்து உங்ககிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டாரு. ஆனால் போனதுக்கு ரீசன் வேறு, சொன்ன ரீசன் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது ஆக்ஷன் எடுக்கலை. தென் வி வென்ட் டு ஹைகோர்ட்டில் வந்து இந்த அஃபிடாவிட்டில் வந்து ஸ்வேர் பண்ணியிருக்கிறது. அது வேணால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வைஸ் பிரசிடென்ட் துபாய் இஸ்லாமிக் பேங்க்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அந்த துபாய் இஸ்லாமிக் பேங்க் நான் சொன்ன மாதிரி அது வந்து 9/11 பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த துபாய் இஸ்லாமிக் பேங்க் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 9/11 டெரரிஸ்ட்க்கெலாம் வந்து இவங்க பணம் வந்து ஃபண்டு சேனல் பண்ணதுக்காக. இதே மாதிரி நம்ம இதே பேங்க் வந்து நம்ம மும்பையில் நடந்த டெரர் 26/11 கூட ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இந்த ஆள் வந்து இந்த சேர்மன் வந்து May 2022 வந்து லண்டன் போகிறாரு. லண்டன் போயிட்டு அங்கே அல் ஹிதாயா குராய்டான் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்கில் வந்து பேசுகிறாரு. அந்த மாஸ்கோட ஓன் அட்மிஷன் என்னன்னா, நாங்கள் வந்து காசா, சிரியா, யமன், பாலஸ்டைன், பர்மா அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணுறோம். அதுக்கு உதவி யார் மூலமாக அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க முஸ்லீம் எய்ட் அப்படின்னு ஒரு குரூப் அவங்க சொல்கிறாங்க. சிரியா எய்டு, இஸ்லாமிக் ரிலீஃப், ஹியூமன் அப்பீல் அப்படின்ற அவங்களெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இட்லிப்ன்றது வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி கூட வந்து அல்காய்தா கிட்ட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது சார் இட்லிப் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு கூட நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அவங்க வெப்சைட்லேயே இருக்குது, ஹிதாயா குராய்டானோட வெப்சைட்லேயே. இது பிரெட் மிக்கர்க் அப்படின்னு சொல்லி US ஸ்பெஷல் ஆன்வாய் அகேன்ஸ்ட் ISIS அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி வந்து இட்லிப் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து சேஃப் ஹெவன் ஃபார் டெரரிசம் அப்படின்றார். அந்த ஏரியாவுக்கு கூட இவங்க பணம் கொடுக்குறாங்க.
அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க். அந்த மாஸ்க்கு போய் இவர் போய் பேசுகிறாரு. யார்? இப்போ இருக்கிற சேர்மன். நீங்கள் சொல்கிறது அப்துல் ரஹ்மான். இது வந்து முஸ்லீம் எய்டுன்னா என்ன? முஸ்லீம் எய்டு வந்து இஃப் யூ சி முஸ்லீம் எய்டை வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷ் சேரிட்டிஸே வந்து சேரிட்டி கமிஷனே வந்து அவங்களை கண்டம் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி ஹிதாயா க்ரோய்டன் யாருக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷை பேன் பண்ணியிருக்கு. இஸ்லாமிக் ரிலீஃப் இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன். ஹியூமன் அப்பீல் அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஹேவிங் கனெக்ஷன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் டெரர் குரூப்ஸ். ஈவன் பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸே வந்து இவங்க மேலெல்லாம் வந்து கடுமையாக வந்து சாடி இருக்கிறாங்க. சம் ஆஃப் தம் வேர் பேண்ட் ஆல்சோ. முஸ்லீம் எய்டு இன்ட்ரெஸ்டிங்லி முஸ்லீம் எய்ட் பாகிஸ்தான் வந்து யார் ஹெட் பண்ணாங்கன்னா முன்னாள் ISII உளவு பிரிவு தலைவர் இருக்கார்ல, அவர் தான் முஸ்லீம் எய்ட் பாகிஸ்தானோட ஹெட். பாகிஸ்தான் உளவு அமைப்பினுடைய தலைவர் முஸ்லீம் எய்ட் என்ற அமைப்புக்கு, முஸ்லீம் எய்ட் பாகிஸ்தான் என்ற அமைப்புக்கு தலைவர். ஓகே. இந்த முஸ்லீம் எய்டுக்கு தான் ஹிதாயா க்ரோய்டன் பணம் கொடுக்குறாங்க. அந்த ஹிதாயா க்ரோய்டன் மாஸ்க் வந்து ஒரு ரேடிக்கல் மாஸ்க். அந்த ரேடிக்கல் மாஸ்கில் போய் இவர் பேசியிருக்காரு. அதனால ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதனால வந்து இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இவருக்கு வந்து லாட் ஆஃப் திங்ஸ் லிங்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிட் பெட்டிஷனில் போடுறாங்க. ரிட் பெட்டிஷனில் அஃபிடவிட்லேயே போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து அதில் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து அந்த ரிட் பெட்டிஷனில் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃப் கூட. ஏன்னா நம்ம சும்மா இப்படி பேச முடியாது இல்லையா? பெரிய பெரிய குண்டு. ஆமாம், அது வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃப் தானே நான் சொல்கிறது உண்மையா பொய்யா இல்லையான்னு சொல்லி அவருக்கு கவுண்டர் கொடுக்கணும். பட் அந்த ரிட் பெட்டிஷன் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரே ஒரு மேட்டர் சொல்லி இது பண்ணிட்டாங்க. இது வந்து இது வயலேஷன் நடந்ததா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மேட்டரில் வயலேஷன் நடந்ததா இல்லையான்றது வந்து யார் தீர்மானிக்கணும்னா, யார் கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கொடுத்தாங்க, அவங்க தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி ரிட் பெட்டிஷனில் போட்டாங்க. இந்த ரிட் பெட்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம திருப்பி வந்து கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி பிரின்சிபல் செக்ரட்டரிக்கே வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரி BCMBCக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தோம். நீங்கள் திருப்பி இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இவர் மேலே கேஸ் எடுங்கன்னு. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. அதான் அந்த ரிட் பெட்டிஷன் ஆர்டர். விசிட் ஜெட்டா போயிருக்காரு, துபாய் போயிருக்காரு, solicit funds and its gross violation. ஸோ ஆக்சுவலி இது போன்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது எதுக்காக போகணும் சொல்லிட்டு போனதுக்கு மாறாக வேற ஒரு இதுக்காக காரணம் கொடுக்குறாரு. அது தவிர்த்து அதுவும் செஞ்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு காரியம் பண்ணிட்டு வர்றாரு. UAE போறாரு இல்லையா? UAE போக முடியாதுல்ல. நீங்கள் மக்காவை தான் போகணும். ஜெத்தா பில்கிரிமினேஜ் எங்கே போகணும்னா அங்கே தான் போகணும். யூ கேனாட் கோ டு a third country and say நான் அங்கே போயிட்டு இங்கே போனேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் அந்த சாலிசிட்டிங் ஃபண்ட்ஸ் அதற்காக தான் விசாரிக்கணுங்கிறீங்க. ஆமாம், விசாரிக்கணும்னு சொல்லணும். இதே இப்போ நீங்கள் ரேடிக்கல்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படிலாம் மாஸ்கில் வராங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அது வந்து தாஜ் வஃப் அப்படின்னு எலிஸ் ரோட்டில் ஒரு வஃப் இருக்குது. அந்த வஃப்பில் வந்து ஒரு ஆள் இனாயத்துல்லா ஷரீஃப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரேடிக்கல் எலிமெண்ட் தான். அந்த இனாயத்துல்லா ஷரீஃப் வந்து அந்த வஃப்பில் இருக்கிற தர்மகர்த்தாவே அடித்து ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் இப்போ கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 2nd MM அந்த கேஸை வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. அவர் அந்த தாஜ் வஃப்பில் வந்து அவர் வந்து என்க்ரோச் பண்ணுறாருன்னு சொல்லி தமிழ்நாடு வக்ஃப் போர்டே வந்து அவரை என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? என்க்ரோச்சர்னா இனாயத்துல்லா ஷரீஃப் அவரை என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இதே வக்ஃப் போர்டு என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இதே இவரை என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவரே வந்து வேற ஒரு பக்கத்தில் ஒரு மாஸ்க் இருக்கு, சுன்னத் ஜமாத் மாஸ்க், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்கீமில் இருக்கிற மாஸ்கில் இருக்கிற கமிட்டியை வந்து ஹைகோர்ட் ஸ்கீம்னா ஹைகோர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீமில் இருக்கிற ஒரு வஃபை வந்து அதில் இருக்கிற அங்கே இருக்கிற முத்தவலி இருக்கிறார் இல்லையா, அவர் மேலே வந்து அலிகேஷன் போடுறாங்க. அந்த சேம் அலிகேஷன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அலிகேஷன்லாம் ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டுறாரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. எனிவேஸ் இது வந்து அப்பாயின்மெண்ட் ரிமூவல் பவர்ஸ் வந்து வக்ஃப் போர்டு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வக்ஃப் போர்டுக்கு அனுப்புகிறாரு. வக்ஃப் போர்டு வந்து இவரை அந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கமிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு யார் என்க்ரோச்சர்னு சொல்கிறாங்களோ அந்த என்க்ரோச்சரையே வந்து அதே கமிட்டியில் அதே வேற ஒரு மாஸ் கமிட்டின்னு சொன்னேன் இல்லையா, நால்பந்த் மாஸ்க் கமிட்டி, அதில் மெம்பராக போடுறாங்க. இன்னைக்கு அவர் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு அந்த மாஸ்க்கு. பட் அட் த சேம் டைம் என்க்ரோச்சர் எடுத்தோன்னே இனாயத்துல்லா தான் இருக்குது. ஆமாம், எடுத்தோன்னே இனாயத்துல்லா தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க.
மன்சூர் அலி, ரியாஸ் ஷெரீஃப்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அவர் கமிட்டில இருக்காரு. ஆமா, இதுல பார்க்கல. இதுல வந்து இந்த ஆர்டர் செகண்ட் பேஜ்ல ஒரு ஆர்டர் இருக்கு பாருங்க. எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காரு இஸ் an encroacher ன்னு. அது eviction of the petitioner அப்படினு போட்டுருக்காங்க. ஆர்டர் was passed by the state 2020 லே ஆர்டர். பட் அவர் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இன்னொரு வஃப்க்கு வந்து to vacate and hand over the premises within a period of 10 days போட்டுருக்காங்க. ஆமா, அப்படி ஆர்டரும் போடுவாங்க. ஒருத்தனை வந்து இவன் வந்து என்க்ரோச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அவனே வந்து தேவைப்பட்டா அவனே வந்து இன்னொரு மாஸ்கோட பிரசிடென்ட்டாக கூட ஆக்குவாங்க. இது வந்து ராடிக்கல் எலிமெண்ட்ஸோட பவர் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, எம்கே தாஜ் முகமது சாஹிப் அப்படின்னு அது வஃப் பேரா? அது வஃபோட பேர். அதுல தான் அவர் என்க்ரோச்சராக டிக்ளேர் ஆயிருக்காரு பை த சேம் வக்ஃப் போர்டு. ஆனா வேற ஒரு கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. வேற ஒரு கமிட்டிக்கு நான் ராடிக்கல் கமிட்டியை எடுத்துட்டு ராடிக்கல் கமிட்டி அவங்க போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த லட்சணம். இதுதான் லட்சணம். உங்களுடைய கிளைம் அப்படிங்கிறது அடிப்படைவாதிகளுடைய கூடாரமாக மாறி இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது வந்து திருச்சி பண்ருட்டியில் ஒரு வஃப் இருக்கு, தர்கா. அது ஒரு மகானுக்கு கொடுக்கப்பட்டது. நவாப் வார்கட் கொடுத்தாரு. அதுல வந்து ஒரு கமிட்டியை எடுத்துட்டு இவங்களுக்கு வேண்டிய ஒரு கமிட்டியை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு முறையும் இவங்கன்னு சொல்லும்போது இவங்க இப்போ இருக்கிற வக்ஃப் போர்டுக்கு வேண்டிய கமிட்டின்னு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வஃப்ல வந்து பிளாட்ஸ்லாம் நாங்கள் போடலாம், பிளாட்ஸ் போட்டுட்டு டிசர்விங் முஸ்லிம்ஸ்க்குலாம் நம்ம அந்த கொடுத்துடலாம், அதாவது ஏழைப்பாழை அந்த மாதிரி லீஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா அது விற்க முடியாது. டிசர்விங்னா யாருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டலையோ, யார் வந்து லேண்ட் டேக்ஸ் கட்டலையோ, யார் எந்த வரியும் கட்டலையோ, 2 வீலர் 4 வீலர்ஸ் யார்கிட்ட இல்லையோ, அது மாதிரி டிசர்விங் முஸ்லீம்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம், லீஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. வசதி இல்லாத ஆளுங்களுக்கு. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா 3 லட்சம் ரூபா நீங்கள் வந்து அந்த வஃப்க்கு கொடுத்துடணும். 3 lakh rupees கொடுத்துடணும். 3 lakhs நான் ரீஃபண்டபிள் 3 lakhs திருப்பி அது கேட்கக்கூடாது. லீஸுக்கு கொடுத்தாலும் அது நான் ரீஃபண்டபிள். ஓகே, அக்கார்டிங் டு செக்ஷன் ரூல் 18 ஆஃப் தமிழ்நாடு வஃப் லீஸ் ரூல்ஸ் பாஸ் பை த சென்ட்ரல் பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ரூல்ஸ். அதில் வந்து ரூல் 18ல் வந்து நாட் மோர் 11 மாதம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரினியூவல் நீங்கள் பண்ண முடியாது. 11 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் இருக்குது. இது வந்து யாருன்னா 11 மாதத்துக்கு ஒரு லீஸ் போட்டு 3 லட்சம் ரூபா நான் ரீஃபண்டபிள் கொடுப்பாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த மாதிரியான ஆளுங்க இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது, 4 வீலர் 6 வீலர் எல்லாம் வைக்கக்கூடாது, லேண்ட் டேக்ஸ் கட்டக்கூடாது, வருமான வரி, சொத்து வரி மற்றும் தொழில் வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. அதே சமயம் மனுதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு 3 lakhs எப்படி வரும்? யாருன்னா 3 lakhs கொடுத்துட்டு ரீஃபண்ட் அப்படியே மறந்துடுவாங்களா? வஃப் லீஸ் ரூல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் ரினியூவலும் கிடையாது. ரூல் ஆட்டோமேட்டிக் ரினியூவலே இல்லைன்னா எப்படி வந்து வஃப் லீஸ் ரூல்ஸில் வந்து யாரும் வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போது இது சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ இருக்குது. சம்திங் இஸ் தேர் அமிஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் வந்து மிஸ்டர் ஜாகிர் ஹுசைன். இவர் தான் அந்த கமிட்டியெல்லாம் கொண்டு வந்தார். அந்த கமிட்டி இவரால் தான் அந்த கமிட்டி வந்து இருக்குன்னு ரெக்கார்டிங்ஸ் கூடலாம் இருக்குது. மீட்டிங்ஸு வக்ஃப் அஃபிஷியல்ஸோட மீட்டிங்லலாம் அவரே சொல்லியிருக்காரு. இவர் சொல்லி தான் இந்த கமிட்டி நாங்கள் போட்டோன்னு. அதெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பினோம். கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜாகிர் ஹுசைன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் மேலே ரெய்ட் பண்ணாங்க. ஐடி ரெய்ட் வந்தது அவர் மேலே. தனபால் தெருவை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன். இவர் ஜேபியர் ஸ்டீல் மொத்த விற்பனையகம் நடத்தி வருகிறார். ஸோ அவர் தான் நீங்கள் சொல்கிற ஜாகிர். ஆமாம், இவர் இந்த ரெய்டருடைய அடுத்த கட்ட டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் தான் தெரிய வரணும். இதுக்கு வந்து செக்ஷன் 420 அப்புறமா மற்ற செக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டா வந்து இடி வந்து இந்த கேஸை வந்து மணி லாண்டரிங் ஆக்டில் போடலாம். ஏன்னா இந்த பணம் யாருக்கு வசதி இல்லாதவங்களுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு ஒரு பெரிய கேள்வி. முதல்ல ஐடி, அப்புறம் இடி. வசதி இல்லாமல் எப்படி 3 லட்சம் கொடுத்துட்டு அதையும் வந்து அவங்க 11 மாதம் தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக் லீஸ் கிடையாது, அப்படியே அது அவங்க வந்து ஃபோர்கோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு அலிகேஷன் என்னென்னா, இந்த பணம்லாம் வந்து வஃப்க்கு வரும். வஃப்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க. அதில் கூட அலிகேஷன் இருக்குது. 1,40,00,000 ரூபா, 1 கோடி ஏதோ சம் ஆட் வந்து அமௌண்ட் இவங்க கொடுத்தாங்க. பட் வந்து ஒர்க் எக்ஸிக்யூட்டடோட வேல்யூவை வந்து 75 lakhs தான் அப்படின்னு சில மெம்பர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஹஸ் கான் டு வெரி ரீசென்ட்லி தான் அந்த ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கிட்ட தான் அந்த இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் கூட தொடர்ச்சியாக ஹோம் மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்கா? இல்லை, எல்லாருக்கும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் போகுதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து வக்ஃப் போர்டுக்கும் மினிஸ்ட்ரிக்கு தான் மக்கள் அனுப்புகிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இதை அனுப்பணும்னு யாருக்கும் தோணலை. சில ஆளுங்க அந்த லேடிலாம் இருக்காங்களா, அவங்களுக்கு தோணுச்சு, அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து வக்ஃப் மினிஸ்ட்ரி வக்ஃப் போர்டு வந்து
இந்த மினிஸ்ட்ரியில் வரதுனால அவங்கள தான் அனுப்புகிறாங்க. நாங்களும் இப்போ மோஸ்ட்லி என்ன சொல்கிறோன்னா, வக்ஃப் போர்டு ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மாஸ் வந்தால் கூட இது வந்து ஹோம் அஃபேர்ஸ் தான் இதை நடத்தணும் அப்படின்னு நம்ம ரொம்ப அவங்க கீழே தான் வரணும். அவங்க கீழே தான் வந்தால் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நம்ம என்ன நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடே சம்மன்ஸில் நீங்கள் என்ன பேசுவீங்க, ரேடிக்கலிசம் பேசக்கூடாது, கம்யூனல் இது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஹோம் மினிஸ்டர் கீழே வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா மத சுதந்திரத்தை தலையிடுறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போசிஷன் திரும்பி ஆரம்பிப்பாங்க இல்லையா அதுலேருந்து? இல்லை, இது வந்து அப்போசிஷனுக்கும் எல்லாருக்கும் வந்து இப்போ முஸ்லீம் சஜாத் நஷீன் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்த பிறகு அவங்களுக்கே தெரியுது இதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, இதோட என்ன டேஞ்சர்ஸ் அப்படின்னு. அவங்க வந்துட்ட பிறகு தான் இது கிளியராக வருது. இது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இஸ் தேர் வித் தீஸ் பீப்புள். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இவங்க கிட்ட இருந்து, எல்லாமே அது ஃபீல் பண்ணுறாங்க. சஜாத நஷீன்ஸ் இப்போ சவுத்தில் இருந்து கூட சஜாத நஷீன்ஸ் அசோசியேஷன், தர்காக்களுடைய அசோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, லீடர்ஸ், தட் இஸ் தர்மகர்த்தாக்களோட அசோசியேஷன் இருக்குல்ல, சவுத்தில் இருந்து கூட இப்போ போக போகிறாங்க. எங்களை வந்து நீங்கள் வந்து தனியாக பண்ணுங்கள், எங்கள் போர்டை எங்களுக்கு தனியாக பண்ணுங்கள். ஏன்னா இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இவங்க போக போகிறாங்க. அவங்க இந்த பிரச்சனையை சொல்ல போகிறாங்க. இது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் பிரச்சனையாக ரைஸ் ஆக போகுது. பிரச்சனையாக அவங்களே போக போகிறாங்க. ஓகே, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் போயிட்டு இதெல்லாம் நடக்குது, ஏன்னா அதனால இவங்களை கம்பைன் பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்ல போகிறாங்க. அப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஹேஸ் டு கம் டு அ கன்க்ளூஷனில். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணது எதுக்காக, இதெல்லாம் வந்து ஏதோ ரீசன் இருக்குது அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க. இப்போ நான் அந்த ரெண்டு நான் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் அந்த அந்த பாயிண்ட் வந்ததில், அந்த 2 நான் முஸ்லீம்ஸ் வரக்கூடாது. ஆனால் வந்து நீங்கள் சம் ஆஃப் த வக்ஃப்ஸ் ஆர் அண்டர் ஸ்கீம் கோர்ட் இல்லையா, அந்த ஸ்கீம் கோர்ட் இஸ் நாட் செக்யுலர் கோர்ட் தானே. ஸ்கீம் கோர்ட் வந்து ரிலிஜன் இல்லைல்ல. அப்போ அங்கே நம்ம இருக்கலாம். அங்கே அவங்களும் அதே வேலை தானே பண்ணுறாங்க. சூப்பரிண்டென்டென்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது தானே பண்ணுறாங்க, சூப்பரிண்டென்டன்ஸ் தானே பண்ணுறாங்க. அவங்க வேலை தானே வக்ஃப் போர்டு பண்ணுது. அப்போ நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டோன்னா வக்ஃப் போர்டில் ஹிந்துஸ் இருக்கக்கூடாதுன்ற கான்செப்டை மட்டும் எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ நம்ம இந்த ஸ்கீம் கோட் கான்செப்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, எம்கேஎன் ட்ரஸ்ட் உதாரணம் சொன்ன மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார், கலெக்டர்கிட்ட எல்லா பவர்ஸும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, டிஸ்பியூட் அவங்க தான் ரிசால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எப்படி அது சரியாக வரும் சார்? இது என்ன இருக்குன்னா, 1954 ஆக்ட்க்கு வந்ததுக்கப்புறமா இவங்க சர்வே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, வக்ஃப் சர்வேஸ்னா எல்லாம் லேண்டை போய் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொஃபார்மா, ஒரு வக்ஃபோட ப்ரொஃபார்மா இருக்குது, வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்குது, 100 acres இருக்குதுன்னு சொல்லுங்கள் வைங்க. இது என்ன ஆகுதுன்னா, சப்சிக்வெண்ட்லி அந்த வக்ஃப் வந்து 1954 அப்புறமா யூ ஹேவ் இனாம் அபாலிஷன் ஆக்ட். அந்த ஆக்டில் மோஸ்ட் ஆஃப் த இனாமோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த வக்ஃப் லேண்ட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட், பொது உடைமை ஆயிடுது. அப்புறமா ஆயினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ரயத்வாரி இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. சில வக்ஃப்ஸ் வந்து பட்டா வாங்கிட்டாங்க, சில வக்ஃப்ஸு வாங்கலை, சில வக்ஃப்ஸுக்கு கொடுக்கல. அதனால் இந்த ப்ரொஃபார்மாவில் வந்த எக்ஸ்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 58 தான் வருது அந்த எக்ஸ்டென்ட். 58க்கு அப்புறமா 63 வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் செட்டில்மெண்ட் போயிட்டுருக்கு. 63ல் செட்டில்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் வருது. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வக்ஃப்ஸோட லேண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட். அது வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும், யார் வக்ஃப் போர்ட்ஸு அப்டேட் பண்ணியிருக்கணும். இந்த பெர்ஃபார்மில் கொடுத்துருக்க சர்வே நம்பர்ஸ்லாம் வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருந்தது, இப்போ வந்து ரேண்ட் செட்டில்மெண்ட் போயிடுச்சு, செட்டில்மெண்ட்டில் வந்து நமக்கு அவ்வளோதான் பட்டா வந்திருக்கு, இல்லை 0 பட்டா எல்லாமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்றது அவங்க அப்டேட் பண்ணலை. அவங்க அப்டேட் பண்ணாதான் இது எல்லாமே பிரச்சனை பண்ணாததுனால இது வந்து ஈவன் த தமிழ்நாடு வக்ஃப் போர்டே வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கு. ஐட்டம் நம்பர் ரெசல்யூஷன் 57 டேட்டட் 1/7/2024. அதுலேயும் அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு வக்ஃப் போர்ட் has not updated the PIMAS survey number entered in the performa report periodically. அப்டேட் பண்ணாம இருந்திருக்கோம்டா. ஆமா, due to non availability of updated data record and waqf properties, proper decision could not be arrived at அப்படிலாம் சொல்லிட்டு இனிமேல் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா கன்சர்ன்ட் கலெக்டர்ஸ் கிட்ட தான் இது லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு தான் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இனாம் அபாலிஷனில் வந்து எவ்வளோ வக்ஃபோட லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட தான் இருக்குது. எங்க கிட்ட எதுவுமே பவர்ஸ் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு the district collectorate will be in a better position to dispose these representations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்களே ஒத்துக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு. 1958 தான் அவங்க லாஸ்ட் அவங்களுடைய சர்வே, வக்ஃப் போர்ட் சர்வே, அதில் பேஸ் பண்ணி பார்லிமெண்ட்லேயே இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணாங்க சார், நிறைய எம்பிக்கள் ரைஸ் பண்ணாங்க. எப்படி கலெக்டருக்கு அந்த பவர் கொடுப்பீங்க?
கலெக்டருக்கு இப்போ கலெக்டர் எப்படி ஃபைனல் அந்த மாதிரி அத்தாரிட்டியாக இருக்க முடியும் சார்? அது ஏன்னா மெனி ஆஃப் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து 1948 லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப லேண்ட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. 1948 ஆக்டில் 51 ஒரு பெரிய வில்லேஜ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதோட அந்த வக்ஃப் போயிடுச்சு. அதுக்காக தஸ்தீக் அலவுன்ஸ் கொடுத்தாங்க அந்த வக்ஃப்ஸ்க்கெல்லாம். சில வக்ஃப்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எங்ககிட்ட இது இருக்குது, எங்களுக்கு ரைட் வாரி பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி சில வக்ஃப்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு 100 ஏக்கர்ஸ் எக்ஸ்டெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 ஏக்கர்ஸ்க்கு வந்து பட்டா வந்திருக்கு, 50 ஏக்கர்ஸ் மற்றவங்களுக்கு போயிருக்கு. அப்படிலாம் இருக்குது. இதில் யார் அப்டேட் பண்ணியிருக்கணும்? அவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும் வக்ஃப் போர்ட்ஸு. they have not done their work. 1958 அப்புறமா அவங்க பண்ண சர்வேயோட நின்றுட்டாங்க. சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா, அது பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட ப்ரொஃபார்மா பார்த்தா அதிகமாகவே இருக்கும். வக்ஃப் போர்டோட ப்ரொஃபார்மா பார்த்தா அதை கோரிலேட் எப்படி பண்ணுறது? அது வந்து ஒன்லி கலெக்டர்ஸ் கேன் கோரிலேட் வெதர் இந்த லேண்ட் ஹஸ் பீன் டேக்கன் ஓவர் ஆர் நாட். டேக் ஓவர் பண்ணால் ரேட் வாரி பட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்ககிட்ட தான் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட கிடையாது. இப்போ ஒன்றா கிளைம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷில் புர்ஹான்பூர் ஃபோர்ட்னு நினைக்கிறேன், அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு கேட்டிருக்காரு, இப்படி ஒன்றா கிளைம் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவும் கிளைம் பண்ணிடுவீங்களா? ஆமாம், ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ப்ரிசர்வேஷன் மானுமெண்ட் ஆக்டில் போயிடும். இவங்க அதை கிளைம் பண்ண முடியாது. இல்லை, இப்படி நிறைய கிளைம் பண்ணுறாங்களே சார். இப்போ நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை கிளைம் பண்ணுறாங்க. அப்படி கிளைம் பண்ணால் அவங்களோட அதுதான் இந்த ப்ராப்ளம். என்னன்னா இவங்க கிளைம் பண்ணுறது 1958 இவங்க சர்வே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியா வந்து subsequent to 1958 வந்து lots of lands taken over. even prior to இவங்களோட சர்வே நடந்துட்டு இருக்கும்போதே some lands were taken over. அதை வந்து அவங்க வந்து சரியா அது கணக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. கிளைம் பண்ணா அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிருமா? எப்படி ஆகும்? 58லே வந்து கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல எல்லாமே எடுத்துட்டுச்சுன்னா, எடுத்துட்டு எல்லாருக்கும் பட்டா கொடுத்துட்டாங்களா, அது எப்படி கிளைம் பண்ண முடியும்? லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல ஒரு லேண்ட் போயிடுச்சுன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 3 எவ்ரிதிங் எல்லாம் உடைமை அரசு உடைமை ஆக்கப்பட்டா அது வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை, அரசுக்கு தான் சொந்தம். ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது. அப்போ வக்ஃப் அது சொந்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். 1995ல போட்ட அந்த வக்ஃப் ஆக்ட்ல செக்ஷன் 40 என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு நினைத்தா ஒரு சொத்தை எடுத்துக்கலாம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அது எப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபார்மால அது இருக்கா அப்படின்ற ஒரு இதுதான் கண்ணோட்டம். வக்ஃப் கிளைம் பண்ணா அது சப்சிக்வெண்டா நடக்கும். அது எப்படி கிளைம் பண்ணணும்னா அவங்களோட ப்ரொஃபார்மாலேயே அந்த வக்ஃபோட ப்ரொஃபார்மால அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்க நினைச்சது வந்து இந்த சர்வேலாம் கரெக்டாக இருக்கும்னு நினைச்சாங்க. இவங்க 58ல் சர்வே க்ளோஸ் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட் பட்டாலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இல்ல கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுது லேண்டை. சார் ஒன்ஸ் வந்து ஒரு இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல லேண்ட் டேக் ஓவர் பண்ணா லேண்டோடைய உரிமை வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஒரு நாளுக்கு முன்னாடி உங்க வக்ஃப் கிட்ட இருந்திருக்கலாம். என்னைக்கு நான் வந்து டேக் ஓவர் பண்றேனோ அணில இருந்து அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஒரு காலத்துல எங்க நவாபு கிட்ட அதான் யாருக்கு வேணா இருக்கட்டும், நவாபு கொடுத்துருக்கட்டும், யாரு கொடுத்துருக்கட்டும். சப்போஸிங் அந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ்ல எடுத்துட்டாங்கன்னா நவாப் கொடுத்த மானியமும் செல்லாது, எல்லாமே அபாலிஷ் ஆயிடுது. லீகலா அபாலிஷ் ஆயிடுது. லீகலி என்டையர் ப்ராப்பர்ட்டி. முன்னாடி வரைக்கும் வக்ஃப் ட்ரிபியூனல் தான் உச்சபட்சம், சிவில் கோர்ட்ஸ் கூட போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வக்ஃப் ட்ரிபியூனல் தான் உச்சபட்சம் போது நிறைய மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் அதான் சொன்னேன், ஒர்க் ப்ராப்பர்மால இருந்தால் கூட 1958 அப்புறமா வந்த இந்த ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் அதில் இல்லை. சப்போஸிங் அப்டேட் பண்ணல. சப்போஸிங் இப்போ 2000 இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த மெட்ரோ ரயிலுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, அது லேட்டஸ்ட் லா வந்துடுச்சு. அதில் வந்து ஸ்பெஷல் தஹசீல்தாரை அந்த லேண்டை எடுக்கலாம். அந்த லேண்ட் எடுத்துகிட்டு கம்பன்சேஷன் கொடுக்கலான்னு வைங்க. ஆனால் இது இவங்களுக்கு தெரியலன்னா அது அப்டேட் ஆகாது. அதே மாதிரி தான் இப்போ எப்படி நடக்கிறது, எப்படி அப்டேட் ஆகிடுதோ அந்த காலத்தில் நடந்தது வந்து 1958ல் இவங்களுடைய சர்வே முடிஞ்சிச்சு. இவங்க சர்வே முடிச்சுட்டு இதுதான் எங்களோட லேண்ட் அப்படின்னு எழுதிட்டாங்க, இதுதான் என்னோட எக்ஸ்டென்ட்னு. சப்சிக்வெண்ட் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லீகல் இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அபாலிஷன், அதெல்லாம் வரல. அதே வந்து அவங்க அந்த இதுலேயும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. நீங்கள் அதிலேயே படிக்கலாமே, நீங்கள் அந்த இதுலேயே தே ஹவ் ஆல்சோ அட்மிட்டட் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு over the years since independence அதிலே இருக்கு பாருங்க. over the years since independence several acts were passed to abolish intermediaries like Zamindas and Imandas etc. as well as to convert all other land tenure systems to right வாரி tenures. some such significant acts போட்டு ஒரு சில ஆக்ட்ஸோட பேர் கொடுத்துட்டு அதில் என்ன சொல்றாங்க, என்ன ஒப்பீனியன், எங்ககிட்ட அந்த எதுவுமே இல்லை எங்ககிட்டன்னு சொல்றாங்களா இல்லையா? அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எவ்வளோ ஒர்க் ப்ராசஸ் ஆர் டேக் அப் சுவோமோட்டோ இன்குயரி பேசிஸ் அப்ளிகபிலிட்டி அவங்களே ஒத்துக்கிறாங்களே. எங்ககிட்ட எந்த ஒரு டாட்டாவும் இல்லை, எவ்வளோ எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ எங்ககிட்ட இருக்கு,
அந்த டாட்டாவே எங்ககிட்ட இல்லைன்னு அவங்களே ஒத்துக்குறாங்களே. அப்போனா அந்த டாட்டா யார்கிட்ட இருக்கு? கலெக்டர் கிட்ட இருக்கு. இந்த வக்ஃப் ட்ரிபியூனல் பற்றி பேசணும் சார். இப்போ வக்ஃப் ட்ரிபியூனல் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் நேற்று வரைக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் வராத வரைக்குமே சிவில் கோர்ட்ஸ் கூட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வக்ஃப் ட்ரிபியூனல்ல ஏதாவது நடக்குதா? இல்லை, நோ அப்பீல் சொல்றதுக்கு என்னன்னா நோ சிவில் அப்பீல் போக முடியாது, பட் சிஆர்பி போகலாம். சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் இருக்கு, அது ஆர்டிகல் 227 வருது. இப்போ வக்ஃப் ட்ரிபியூனல் எந்த ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக அப்பீல் இல்லை, பட் சிஆர்பி இருக்கு, சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகல் 227 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் போகலாம். இப்போ வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு ஆர்டரை இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறது சிஆர்பியில் தான் சேலஞ்ச் பண்ணுறோம். அது ஆல்தோ அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தால், ஒரு செக்ஷன் இருந்தால் கூட யூ கேன் ஸ்டில் சேலஞ்ச் ட்ரிபியூனல் ஆர்டர் அண்டர் 227 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க அந்த எடுத்துட்டாங்க இல்லையா, சிவில் கோர்ட் அப்பீல் இட் இஸ் அல்டிமேட்னு. அப்போ என்ன அர்த்தம்னா சிவில் அப்பீல் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது வந்து ஒரு பெருசாக ஒரு இவங்க பூகம்பமாக காட்டுறது வந்து சரியில்லை. இதுக்கு முன்னாடி சிஆர்பியில் போகிறவங்க இப்போ சிவில் அப்பீலில் போக போகிறோம், அவ்வளோதான். ஓகே. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே பெரிய பெரிய தலைகளாக உருட்டிருக்கீங்க, பெரிய பெரிய குண்டா போட்டிருக்கீங்க. ஸோ டு யூ திங்க் என்ன இதுக்கு முடிவு என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ் த சொல்யூஷன் நினைக்கிறீங்க? சொல்யூஷன் வந்து ரேடிக்கல் இந்த தீவிரவாத சிந்தனை இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு வக்ஃப்ஸ்க்கு ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டு. நம்ம இந்த பாகிஸ்தானை பற்றி பேசினோம், இன்டர்நேஷ்னல் நம்ம பார்த்தோம், பங்களாதேஷ்லேயும் நம்ம பார்த்துட்டோம். அதனால் வந்து இது வந்து ஆர்டினரியாக வந்து பார்க்க முடியாது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். தாஜுதீன் காசிமார் வஃப்னு சொன்னேன் இல்லையா, இவர் நம்ம மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மகாராஜா கொடுத்தாருன்னு. அது வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. அதே தான், பிகாஸ் அது வந்து அவங்க ஃபேமிலியில் வருது, ரொம்ப குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. ஃபேமிலி நான் ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் இருக்குது. அதை தான் வச்சு அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு வக்ஃப் போர்டு டைரக்ட் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. டைரக்ட் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா வஹாதத்தே இஸ்லாமின்ற ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்குது. அந்த தீவிரவாத இயக்கம் வந்து சிமியோடைய சிமியோட பேன் ஆகிடுச்சு. சிமியோட எல்லா எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து இந்த வஹாதத்தே இஸ்லாம் இந்த ஆர்கனைசேஷன் தான் அது பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ரிபியூனலில் சிமியோட பேன் எக்ஸ்டென்ஷனுக்கு வஹாதத்தே இஸ்லாமியோடைய செயல்பாட்டை தான் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். ஓகே, காட்டிட்டு அதை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு சிமியோட பேங்க்கு காரணமே இந்த ஏன்னா சிமி இப்போ கூட இயங்கிட்டு இருக்கு இவங்க மூலமா அப்படின்னு சொல்லி நம்ம எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, எஸ் சிமி இப்போ கூட இவங்களால இயங்கிட்டு இருக்கு, அதனால வந்து சிமியோட பேனை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு December 6 ப்ரொடெஸ்ட் மீட்டிங் இதே ஆடிட்டோரியம், தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இந்த அமைப்பு அனுமதி கொடுக்குது. இது நாங்கள் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்கிறோம். ஹோம் மினிஸ்ட்ரி சைட் வி வில் டேக் வெரி ஸ்டர்ன் ஆக்ஷன். ஏன்னா தீவிரவாத அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பேனான தீவிரவாத அமைப்போட எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய வஹாதத்தே இஸ்லாமி இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்த பிறகு இது வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சேலஞ்ச் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங்கை சேலஞ்ச் பண்ணுது. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை சேலஞ்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாடு போர்டு எஸ், அது உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த இது கூட அனுப்பியிருக்கேன். மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கு வெளியே வந்து அவங்க என்ன மாதிரிலாம் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தாங்க, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக, இந்த மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்தாங்க. லைக் வந்து பாப்ரி மஸ்ஜித் எந்த ஒரு கட்சி உடைச்சதோ அதுதான் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. காஷ்மீர் மேலே எங்கள் மேலே அவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மேலே ஜிஹாத் பண்ணணும்னு அவங்க வந்து ஜிஹாத் பண்ணணும்னு துண்டு பிரச்சாரமே கொடுத்துருக்காங்க. அது வெளியே அது கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்ன துண்டு பிரச்சாரம் கொடுத்தாங்க, அவங்க என்னென்ன இது போட்டாங்கன்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போவே இந்த டிசம்பர்லேயே கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு பேருக்கு சும்மா இருக்கணும், எந்த ஆக்டும் பாஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் வந்து எங்களை கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லையா? ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஆஸ் அ சிட்டிசன் நம்ம இந்த ஆக்டை வெல்கம் பண்ணணும், irrespective of party affiliation. எஸ், ஏன்னா
நாளைக்கு இந்த கம்யூனலிசம் என் மேலே பாயாது, அவர் மேலே பாயாது, இவர் மேலே பாயாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? யார் மேலேயும் பாயலாம் இல்லையா? இல்லை, சப்போஷன் கிளைம்ஸ் இது வந்து ஆன்டி இஸ்லாமா? எப்படி இது ஆன்டி இஸ்லாம்? ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து சஜாதா கவுன்சில் அவங்களே போய் எங்களுக்கு வந்து தனி போர்டு கொடுத்துருங்க, நாங்கள் இதெல்லாம் இந்த ஷரத்தெல்லாம் ஒத்துக்கிறோம், எங்களுக்கு போர்டு மட்டும் தனி பண்ணி ஆதரவு தரோம்ல சொல்லியிருக்காங்க. மினிஸ்டரை மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சஜாதா நஷீன்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மஹந்த் இருக்காங்களே, அந்த மாதிரி ஆளுங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு அவங்க இது வரைக்கும் பொலிட்டிக்கலாக எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். மாஸ்க்ல தான் சிஏஏக்கு அகேன்ஸ்டா பிரச்சாரம் நடந்தது, தர்காஸ்லாம் நடக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு மஹந்த்ஸ் ஒரு கூட்டமைப்பு போய் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? தட் இட் இஸ் டேஞ்சர் தான் அர்த்தம். நீங்கள் இவங்களுக்கு எங்களை பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களால எங்கள் பேர் கெட்டு போகுது. இல்லை தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஹார்வர்ட் பண்ணுறாங்க, தீவிரவாதிகளுக்கு சேஃப் ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள், திமுக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. வாட் யூ ஃபீல் சார்? சார், இது வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் அன்அவைட்டடாக இருக்கிறதுக்கு வந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஏடிஎம்கே ஃபேர் பெட்டர் ஆக்ஷன் எடுத்தாங்க. பச்சாவளி தர்காவில் எடுத்தாங்க. அப்புறமா இந்த லேடி இவங்க ஜிஹாத் பற்றி பேசுனாங்களே அவங்கள எடுத்தாங்க. தே ஃபேர்ட் பெட்டர். இந்த கவர்மெண்ட் ஐ திங்க் இட் வில் கம், இட் மே, எப்போ இங்கே பாருங்கள், எப்போ இவங்களுக்கு இது ஒரு த்ரெட்டுன்னு தெரியுதோ தே வில் டெஃபினெட்லி ஆக்ட். இன்னுமே கோயம்புத்தூர் நடந்தது குண்டு வெடிப்பு கிடையாது, சிலிண்டர் வெடிப்பு தான் அப்படின்னு சபா கட்டு கட்டுறாங்க. இன்னுமே நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்காங்க சார். சிலிண்டர் வெடிப்பு அதில் நம்ம போக வேண்டாம், சிலிண்டரா இல்லையான்னு. அது பூசி முழுகிற மாதிரி ட்ரை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட என்னையும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முந்தா நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து கோயம்பேட்டில் லைக் ராயப்பேட்டாவில் அவங்க பேர் நான் சொல்கிறேன், ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக யூஏபிஎஸ் சட்டத்தின் கீழே 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கு இல்லை சார்? ஸோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் மனசுக்குள்ள இல்லை, அது இருக்குதான். அது இங்கே பாருங்கள், ஈவன் ஆஃப்டர் கோவை பாம்பு பிளாஸ்ட்க்கு அப்புறமா டிஎம்கே ஃபங்க்ஷன் வெல். அது வந்து நம்ம அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. தே வில் ஃபங்க்ஷன் வெல். பட் சம்டைம்ஸ் வந்து ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் கிடையாதுன்னு கூட நினைக்கலாம், ஒரு சின்ன இன்சிடென்ட் நினைக்கலாம். இங்கே வந்து கிலாஃபத் பற்றி பேசுறது பெரிய இன்சிடென்ட் இல்லைன்னு கூட நினைக்கலாம். பட் இட் இஸ் சீரியஸ்னஸ், இட் வில் பிகம் வெரி சீரியஸ். இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இப்போ ரீசெண்டாக நடந்தது வந்து, அந்த குண்டு வெடிப்பு பெருசாக சின்னதான்னு பார்க்காதீங்க, அவனோட ஐடியாலஜியை பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஐடியாலஜி. அவன் என்ன சொல்கிறான்னா, ஐசிஸோட ஐடியாலஜி இந்தியாவில் ஏன் குண்டு வைக்கிறான்னா, சம்வேர் முஸ்லீம்ஸ் ஆர் கெட்டிங் கில்டு. வேறு எங்கன்னா முஸ்லீம்கள் கொலை பண்ணப்பட்டால் நாங்கள் வந்து எனி நான் முஸ்லீம் மேலே பழி வாங்குவோம், மே இட் இந்தியா ஆர் யூஎஸ் எனி கண்ட்ரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் கோயம்புத்தூரில் ஏன் ஒரு பாம்பு வைக்கணும்? when the incident is happening elsewhere, காசாவிலையோ எங்கேயோ இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, எல்லாமே நான் முஸ்லிம்ஸ், அது எல்லாமே லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் டேஞ்சரஸ். நாட் ஒரு அது என்ன எடுத்துகிட்டு போனான்றது செகண்டரி. பேசிக்லி இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை வந்து கவர்மெண்ட் ஷுட் டீல் வெரி ஸ்ட்ரிக்ட்லி வித் an iron hand, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா அல்டிமேட்லி எப்படி வந்து 1999 பாம்பு பிளாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பாம்பு பிளாஸ்ட் வந்து அந்த ட்ரெயினில் நடந்தது, சப்சிக்வெண்ட்லி அந்த இதில் நடந்தது இல்லையா, 98 ட்ரெயின், அப்புறமா 99 ஐ திங்க் இட் வாஸ் கோயம்புத்தூர் ஃபெப்ரவரி சீரியல் பாம்பு பிளாஸ்ட். ஸோ ஒரு சின்ன இது கூட வந்து அறிகுறியாக இருக்கும். அதனால் ஈவன் இந்த ஸ்மால் இதை கூட வந்து ரொம்ப அயன் ஹேண்டடாக தான் டீல் பண்ணணும். ஐ திங்க் ஈவன் சிசிபி கூட போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஹிஸ்புத் தஹ்ரீர் ஒருத்தர், டாக்டர் ஹசன் ஒருத்தர் இருந்தார், அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் as you say, there has to be very concrete action against radicalization. நம்ம இப்போ இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அது மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். இறுதியாக என்ன கேட்குறேன்னா, கவர்மெண்ட்டுக்கு வாட் யூ சஜஸ்ட், ஸோ ஹவு டு டீல் வித் தம்? இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு நேரடியாக வக்பு வாரியத்து மேலே வச்சிருக்கீங்க, வக்பு சேர்மன் மேலே வச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய பெரிய பெரிய தலைகள் மேலே வச்சிருக்கீங்க. வாட் யூ suggest is bring வஃப் boards, வஃப் under the Ministry of Home Affairs, Central Home Minister. இது வந்து வக்ஃப் போர்டுன்ற இதையே அபாலிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்கீம் கோட் செக்ஷன் 92 சிபிசியில் தான் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. செக்ஷன் 92 சிபிசி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எனி ப்ராப்ளம் இருந்தால் வந்து ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணி ஹை கோர்ட்ஸும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் தான் முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சென்னையில் ஒரு மாஸ்க் இருக்குது, நால்பந்த் மாஸ்க்குன்னு சொன்னால, அந்த 92 சிபிசியில் தான் போனாங்க. தட் இஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு ஸ்டாங்டிட்டி கொடுத்தாங்க 1954 ஆக்ட்லையும் 1995 ஆக்ட் பழைய ஆக்டில்.
இப்போ இந்த ஆக்டில் கூட அது சாங்டிஃபை ஆகி தான் இருக்குது. கோர்ட்டில் ரிஜிஸ்டர் ஆன எந்த வக்ஃபும் வந்து நம்ம வந்து அதில் வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இன்டர்ஃபியர் பண்ண முடியும். ஒரு அப்பாயின்மெண்ட்ஸோ எனி ப்ராப்ளம் இருந்தா வக்ஃப் போர்டுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வக்ஃப் போர்டே எடுத்துகிட்டு எல்லாமே வந்து அபாலிஷ் த வக்ஃப் போர்ட், அபாலிஷ் த வக்ஃப் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் கொண்டு வாங்க. ஒரு இருக்குமா? ரொம்ப ஃபேராக இருக்கும். செக்யூரிட்டி, எஸ், அப்போதான் செக்யூரிட்டி. இவங்கெல்லாம் இந்த காசை எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, 3 லட்சம் ரூபா காசை வாங்கிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சொத்து எழுதி கொடுப்போம், 11 months தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்போம். ஆனால் வந்து ஆக்டில் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா 11 months ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னு சொல்லுது. அதை மீறி நாங்கள் எல்லாம் நீங்கள் பார்லிமெண்ட் என்ன பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் ஓன் சட்டத்தை வச்சுருக்கோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போகிற ஒரு ஆர்கனைசேஷன் தமிழ் வக்ஃப் போர்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அபாலிஷ் தம். ஏன்னா ஒரு பெரும்பாலான கூட்டம் வந்து வக்ஃப்ஸ் வந்து உங்கள் பின்னாடி தான், கவர்மெண்ட் பின்னாடி தான் இருக்காங்க. ஆல் இண்டியா சஜாதா கமிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய 5-6 பெரிய தர்காஸ் இருக்காங்க. அவங்க தர்மகர்த்தாக்கு இருக்காங்க. அவங்களும் கவர்மெண்ட் போய் பார்க்க போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களா கழிஞ்சவொன்னே அவங்களும் போவாங்க. போயிட்டு இதே இதை தான் வைக்க போகிறாங்க. நீங்கள் தயவு செய்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேயும் இவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க தான் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த தர்கா வழிபாடு இது வந்து பண்ணுறவங்கலாம் ஷிர்க்கு அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த மாஸ்கில் உட்காந்துருக்கிற ஆளுங்க தானே. ஷிர்க்குன்னா இணை வைத்தல், இறைவன் வேற ஒரு இறைவனுக்கு நிகராக மற்றவர்களை கருதுறது ஷிர்க்கு. அது வந்து என்ன, தர்கா வழிபாடு வந்து ஷிர்க்கு, தவறு, இது வந்து இஸ்லாமிக் கிடையாது அப்படின்னு சொல்கிறதே யார்? இந்த மாஸ்கில் இருந்தானே. மெஜாரிட்டி எல்லா மாஸ்குகள் கிடையாது, மெஜாரிட்டி ரேடிக்கல் கண்ட்ரோல் மாஸ்கில் இருந்து தான் வருது இதை ஒழிக்கணும்னு சொல்லி. இன்னொரு விஷயம், இந்த மாஸ்க்ஸ் தர்காஸை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமே போட்டு மாலிலையும் ஈராக், லிபியா, சிரியாவில் இருக்கிற எல்லா தர்காஸை இடித்ததுக்கு ஒரு கேஸ் இருக்குது அகேன்ஸ்ட் அல்காய்தா. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரோம் ஸ்டாட்யூட்டில் வந்து தர்காவை இடிக்கிறது வந்து ஒரு பெரிய போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி அல்காய்தா டெரரிஸ்ட் மேதி ஃபக்கியை வந்து 10 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை அனுப்பப்பட்டவர் யார்? அல்காய்தா சிந்தனை உள்ளவர் தான், ஒரு முஸ்லீம் தான், ஒரு நான் முஸ்லீம் அனுப்பலை. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த தர்காவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களே வந்து ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் தான். இந்த மாஸ்க் கமிட்டிஸ், மெஜாரிட்டி ஆஃப் த மாஸ்க் கமிட்டிஸ்ன்னு சொல்லலாம். மெஜாரிட்டி மாஸ்க் அப்படி இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த மாஸ்க் கமிட்டிஸில் இவங்க தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆளுங்க தான் தர்காவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து சொற்பொழி வாட்டுறாங்க. அதை வந்து நிறுத்தணும் இல்லையா? அதனால தான் எங்களுக்கு மாஸ்க்ஸையும் தர்காஸையும் தனியாக ஆக்குங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் ஹோப்ஸ்? ஐ ஹேவ் ஹை ஹோப்ஸ். திஸ் வில் பாஸ் த்ரூ பிகாஸ் அப்போசிஷனுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி அப்போசிஷனுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்க தர்காஸை போய் சொல்லுவாங்க. ஓகே, என்ன அவங்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியல, மாஸ்கில் இருக்கிறவங்க போவாங்களா இல்லைன்னு தெரியல. அது வந்து ரேடிக்கல்ஸ் கண்ட்ரோல் பண்ணாத மாஸ்கில் இருக்கிறவங்கள வந்து இப்போ தான் கேல்வனைஸ் பண்ணணும், நீங்களும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களும் ஏன்னா இப்போ வந்து என்ன இருக்குன்னா, அந்த மாஸ்க் ரேடிக்கல் இல்லாத மாஸ்க்கு நம்ம நால்பந்த் மஸ்ஜித் பண்ணி சுன்னத் ஜமாத்தில் இருக்கிற மாஸ்க்ஸ்லேயே வந்து ரேடிக்கல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரேடிக்கல் யாருன்னா அவரே வந்து ஒரு என்க்ரோச்சர்னு நீங்களே சொல்வீங்க, வக்ஃப் போர்டே சொல்லும். அதே என்க்ரோச்சரை வந்து இன்னொரு மாஸ்கில் உட்கார வைப்பாங்க. ஏன்னா இது உங்களோட அஜெண்டா இருக்குது. உங்களோட அஜெண்டா வந்து ரேடிக்கலைசேஷன், ஃபைட் அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இன் அதர் பங்களாதேஷ் இன் த ப்ரூவிங், அதான் நான் சொல்லுவேன். another பங்களாதேஷ் ப்ரூவிங், எஸ். ஓகே, ஸோ பெரிய பெரிய தகவல்களை வந்து கொடுத்துருக்கீங்க சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.